ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ர காயத்ரி ஞான ஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். நம்ம இந்த சேனல்ல வார பலனாக 12 லக்னங்களுக்கும் வார வாரம் தனிப்பட்ட பதிவாக போட்டுட்டு இருக்கோம். இந்த வார 7 நாட்களுக்கான பலனை இந்த பதிவில் ரிஷப லக்னத்திற்காக பார்க்க இருக்கோம். அவரவர்களுடைய பிறந்த நேரம் என்பதுதான் லக்னம். அதனால அந்த லக்னம் என்பது 12 பாவங்களை எடுத்து காட்டக்கூடிய 12 பாவங்களினுடைய விதி கொடுப்பனையை நிர்ணயிக்கிற ஒரு நல்ல குறிகாட்டியாக விளங்குகிறது. அப்ப இந்த லக்னத்தை அடிப்படையாக கொண்டு நம்ம எதிர்காலம், நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய திசாபுத்தியினுடைய விளைவுகள், இதையெல்லாம் அந்த லக்னம் தான் தீர்மானிக்கிறது. இப்போ இந்த வார பலனாக பிப்ரவரி 17 பிப்ரவரி 23 வரைக்கும், அதாவது சனிக்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் 7 நாட்களுக்கான பலனை பார்க்குறோம். முதல் நாள் சனிக்கிழமை அன்னைக்கு ரோகிணி நட்சத்திரம். நம்மளுடைய லக்னமான ரிஷபராசியில் இருக்கிற நட்சத்திரம் தான் ரோகிணி. சந்திரன் சுய நட்சத்திரமாக தன்னுடைய நட்சத்திரத்திலேயே இருக்கிறாரு. அதனால என்னன்னா, தன்னம்பிக்கை, நம்முடைய நல்ல கலை திறமைகள், ஆழ்ந்த அறிவு, இதெல்லாம் டெவலப் ஆகும், உற்சாகம் பிறக்கும். எதுக்குமே குதூகலமாக நம்ம இன்றைய நாளை நம்பிக்கையோட நம்ம செலுத்தலாம். இன்னைக்கு நல்ல பலன்கள் உறவுகள் ரீதியாகவும் நடக்கும், தொழில் ரீதியாகவும் நடக்கும், மகிழ்ச்சி கிடைக்கும். அதனால சந்திரன் என்பது நமக்கு லக்னத்திலேயே இருக்கிற நட்சத்திரங்கிறதுனால ஒருத்தருக்கு குலதெய்வ வழிபாடாகட்டும், அதே போல் இஷ்ட தெய்வ வழிபாடாகட்டும், அதே போல் குழந்தைகள், கணவன் மனைவி உறவு, பெற்றோர்கள் உறவு, பூர்வீக சம்பந்தப்பட்ட மேன்மைகள், இதுக்கு எல்லாத்துக்குமே பலன் கொடுக்குற கிரகமாக சந்திரன் இருக்கிறாரு. நம்மளுக்கு 3ஆம் வீட்டுக்கு அதிபதிங்கிறதுனால நம்முடைய கலைத்திறன், அறிவு மேம்பாடு, இதையெல்லாம் பறைசாற்றுற கிரகங்கிறதுனால அந்த நட்சத்திரம் நமக்கு மிக மிக நன்மை செய்யும். அடுத்த நாள் பிப்ரவரி 18 ஞாயிற்றுக்கிழமை மிருகஸ்ரீஷம் நட்சத்திரம் காலையில் 9:22 ஆரம்பிக்கிறது. இந்த நட்சத்திரம் என்பது செவ்வாயினுடைய நட்சத்திரம். செவ்வாய் கிரகம் கும்பராசியில் நம்மளுக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. அது சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இந்த செவ்வாய் என்பது சூரியனுடைய நட்சத்திரத்துல மகர ராசியில இருக்கிறாரு. அந்த சூரியன் என்பவர் கும்பராசியில செவ்வாயினுடைய நட்சத்திரத்துல இருக்கார். இப்ப இன்னைக்கு நடக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, செவ்வாயினுடைய நட்சத்திரத்துல இருக்கிற கிரகம் அது ஒரு பொறுப்பை எடுத்து அது வேலை செய்யும். அதே போல செவ்வாய் உட்கார்ந்த நட்சத்திரம் இருக்கு இல்லையா, அது ஒரு பொறுப்பு எடுத்து வேலை செய்யும். இப்ப என்ன ஆகுதுன்னா, செவ்வாய் மகர ராசியில இருக்கிற உத்திராடம் 4ஆம் பாவத்துல இருக்காரு சூரியன் நட்சத்திரத்துல. சூரியன் கும்பராசியில இருக்கிற அவிட்ட நட்சத்திரத்துல, செவ்வாய் நட்சத்திரத்துல நட்சத்திரத்தை பரிவர்த்தனை வாங்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப இந்த பரிவர்த்தனை என்பது 9ஆம் இடம் 10ஆம் இடம் பரிவர்த்தனை. இது ஒரு தர்ம கர்மாதிபதி யோகத்தை உண்டாக்கும். அதனால இன்னைக்கு உங்களுடைய மனமகிழ்ச்சி, அந்தஸ்து, கௌரவம், ஒரு ட்ரெடிஷ்னலாக நம்ம என்னென்னலாம் இன்வால்வ் ஆகுறோமோ, குடும்பம் சார்ந்து, உறவுகள் சார்ந்து, புது நபர்களை சந்திக்கிறது, பெரிய மனிதர்களை சந்திக்கிறது, பெரியவர்களுடைய ஆசைகள் வாங்கிறது, இதுக்கு எல்லாமே சாதகமாக அமையக்கூடிய நல்ல நாள். பிப்ரவரி 19 திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசியில சந்திரன் மாறிடுறார். இப்போ நம்ம லக்னத்துக்கு 2ஆம் வீடு தான் மிதுன ராசி. அந்த திருவாதிரை என்பது ராகுனுடைய நட்சத்திரம். ராகு நம்மளுக்கு மீனத்துல லாபத்துல இருக்காரு. அது புதனுடைய நட்சத்திரமான ரேவதியில் இருக்கு. புதன் மகரத்துல இருக்கார். அப்ப இது ஒரு எதிர்பார்ப்பு, நமக்கு பண வரவுக்கு உண்டான எதிர்பார்ப்பு, வேலைக்குண்டான எதிர்பார்ப்பு, குடும்ப உறவுக்குண்டான எதிர்பார்ப்பு, பிற நபர்களின் ஒரு அனுசரணை. இப்போ புதுசாக ஒரு பழக்க வழக்கம் பழகிறோம், அவங்களால தீமைகள் இல்லாமல் நம்பிக்கையின் பேரில் நல்ல காரியங்கள் நடக்குது.
ஸோ இதுக்கெல்லாம் பக்கபலமா இருக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த திருவாதிரை நட்சத்திரம். இது வந்து காலையில 10:32க்கு தொடங்குது திங்கட்கிழமை அன்னைக்கு. பிப்ரவரி 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியம் 12 வரைக்கும் இருக்கு. அதனால உங்களுக்கு தேவையான பொருளாதாரம் சார்ந்த முயற்சிகளையும் எடுங்க. அதுபோல மனசுக்கு என்னெல்லாம் நம்ம குறிக்கோளா வச்சு இயங்குறோமோ அந்த ஸ்தானத்துக்கு உண்டான பலனையும் அது தரும். மதியம் 12:12க்கு மேல புனர்பூச நட்சத்திரம் ஆரம்பிக்குது. அது வந்து குருவனுடைய நட்சத்திரம். செவ்வாய்க்கிழமை மதியம் 12:12க்கு குருவனுடைய நட்சத்திரம் தொடங்கிடுது. ரிஷப லக்னத்திற்கு குரு இப்ப வந்து 12ல இருக்காரு. சுக்கரனுடைய பரணி நட்சத்திரத்துல இருக்காரு. அதனால எதிர்பாராத சில செலவுகள், அது வைத்திய செலவுகள் அல்லது வெளியூர் பிரயாணம் போற செலவுகள், சுப செலவுகள், இது மாதிரி எல்லாம் கொஞ்சம் சில பேருக்கு நடக்கும். சுக்கரனுடைய நட்சத்திரத்துல இருக்கின்ற காரணத்தினால, சுக்கரன் நமக்கு 9ஆம் வீட்டுல இருக்கிற காரணத்தினால இப்ப பூர்வீகத்துக்கு சார்ந்த ஒரு நன்மைகளை கொடுக்கும். பூர்வீக கோயில், குலதெய்வ கோயில், அப்பா அம்மா, சொந்த பந்தம், இந்த உறவுகள் எல்லாம் சார்ந்து சில நன்மைகளை உருவாக்கும். அதனால நம்மளுக்கு ஒரு சந்தோஷத்துக்கு எடுக்காது, நல்லபடியா நமக்கு மகிழ்வை தரும். மார்க்கெட்டிங்ல இருக்கவங்களுக்கும் சில மேன்மைகள் உண்டாகும். புதுசா மார்க்கெட்டிங் லிங்க் கிடைக்கும். அந்த 12:12க்கு ஆரம்பிக்கிற புனர்பூச நட்சத்திரம் பிப்ரவரி 21ஆம் தேதி மதியம் 2:17 வரைக்கும் இருக்கு. புனர்பூசமாவே இருக்கு. அதுக்கு மேல பூச நட்சத்திரம் ஆரம்பிக்குது. கடகராசியில சந்திரன் சனியினுடைய நட்சத்திரத்துல பயணிக்கிறார். இப்ப 3ஆம் இடத்துல சந்திரன். சொந்த வீட்டிலேயே சந்திரன் இருந்தா கூட அந்த பூசம்ன்ற சனி நட்சத்திரத்துல இருக்கிறதுனாலையும் அந்த பூசத்துக்குரிய அதிபதியான சனி பகவான் வந்து கடகராசிக்கு 8ஆம் வீட்டுல இருக்கிறபடினாலும் இன்னைக்கு வந்து ஒரு பிரயாணத்துக்கு திட்டமிடுறது, ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு திட்டமிடுறது, ஒரு கருவிகள் சார்ந்த விஷயத்துக்கு திட்டமிடுறது, புதுசா நபரை சந்திக்கிறது, இதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் தடை ஏற்படும்னு புரிஞ்சுக்குவாங்க. கருவிகளை கையாளுறதுல பத்திரமா வச்சுக்கணும். அதனால 3ஆம் இடத்துக்கு பாதிப்பு. இப்ப நம்மளுடைய இளைய சகோதர சகோதரி வகையில் இருக்கவங்களுக்கு கூட விரும்பத்தகாத நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்ப இந்த பூச நட்சத்திரம்ங்கிறது என்ன செய்யும், வேற விதத்துல நன்மை என்ன செய்யும் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, நம்மளுடைய தொழில் பலத்தை வந்து கெடுக்காது. இப்போ ஒரு உற்பத்தி சார்ந்த துறையில ஒரு இன்சார்ஜா இருக்கீங்க, ஒரு வேலை செய்றீங்கன்னா அந்த மதிப்பு, கௌரவம், ரொட்டீன் ஒர்க்கை வந்து கெடுக்காது. அது வாட்டுக்கு அது நடந்துகிட்டு இருக்கும். உற்பத்தி சார்ந்த வியாபாரங்களுக்கெல்லாம் நன்மைகளை கொடுத்துக்கிட்டு இருக்கும். நல்ல நாளாக அமைகிறது. அந்த மதியம் புதன்கிழமை 2:17க்கு ஆரம்பிக்கிறது வந்து மறுநாள் பிப்ரவரி 22 வியாழக்கிழமை 4:42 வரைக்கும் அந்த பூச நட்சத்திரம் இருக்கிறது. அதற்கு மேல ஆயில்யம் நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம். புதன் பகவான் வந்து நமக்கு அவிட்டம் 4ஆம் பாதத்துல இருக்காரு, கும்பராசியில இருக்காரு. அப்ப இந்த அவிட்டம்ங்கிறது செவ்வாயினுடைய நட்சத்திரம். செவ்வாய் வந்து மகர ராசியில இருக்காரு. அப்ப இது ஒரு மாதிரி நமக்கு மார்க்கெட்டிங்க்கு நல்லா இருக்கும். அதே போல ஒரு தொழில வந்து மூளை உழைப்பு சார்ந்த கமிஷன் வகை சார்ந்த அமைப்புகளுக்கு நல்லா இருக்கும். கடைசி நாள் வெள்ளிக்கிழமை 23/2/2024 இரவு 7:24 வரைக்கும் அந்த புதனுடைய ஆயில்ய நட்சத்திரம் தான். அப்ப நமக்கு வந்து 3ஆம் இடத்துல சந்திரன் இருந்தாலும் புதன் வந்து நமக்கு 10ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்திலோட தொடர்பு வச்சுக்கிறார். அதனால வந்து உற்பத்தியை விட கமிஷன் வகை மார்க்கெட்டிங் லைன் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த மாதிரி இந்த 7 நாளுக்கு நட்சத்திர ரீதியாக பலன் அளிக்குதுன்னாலும் கூட நம்ம பிறந்த லக்னத்துக்கு பிறந்த நேரத்துக்கு ஒரு ஜாதகம் கணிச்சு அதை வந்து நம்மளுடைய இந்த பாஸ்கர அஸ்ட்ராலஜி சிஸ்டத்துல 12 பாவ அதிகாரிகள், அதாவது உப நட்சத்திரங்களை கண்டுபிடிச்சு இன்னும் துல்லியமாக பலனை பார்க்கக்கூடிய முறைகளை பயன்படுத்துங்கள் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.